வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மலேசிய வேதாத்திரிய சத் சங்கத்துக்கு என்னின் முதல் வணக்கம். வாழ்க இந்த சத் சங்கம் வளர்க வளமுடன். 14 சித்தர்களும் வேதாத்திரியமும் பாகம் 199 சித்தர்களின் தெய்வ தத்துவம் பகுதி 2. சித்தர்களுடைய கடவுளின் தெளிவு பற்றி பகுதி 1 விரிவாக நான் விளக்கி இருக்கின்றேன். நம்முள் தெய்வத்தை தேடுங்கள், வெளியில் இறைவன் இல்லை என்பது சித்தர்களின் கடவுள் கோட்பாடு. தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, வானுக்குள் சிவனை தேடும் அறிவிலியீர். தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தாற்போல், ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்கிறது திருமந்திரம். நாம் மிகவும் விரும்பி உண்ணும் தேனினுடைய சுவை கருப்பு நிறமாகவோ அல்லது சிவப்பு நிறமாகவோ இருக்குமா என்பது நமக்கு தெரியாது. விண்கள் நிறைந்த ஆகாசத்தில், அதாவது வானுக்குள் கடவுளை தேடும் அறிவு கெட்டவர்களே, தேனுக்குள் இன்பமயமான சுவை நிறைந்திருந்தாற்போல் சதைகளால் ஆக்கப்பட்ட நம் உடம்புக்குள் கடவுள் ஒளிந்திருக்கின்றான் என்பதை அறியுங்கள். நாம் எல்லோரும் கடவுள்களாக இருக்கின்றோம். அதாவது நமக்குள்ளே தெய்வம் உள்ளது என்பதைத்தான் இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. உடம்பினுக்குள் தெய்வம் இருக்கின்றான் என்பதை ஏகப்பட்ட திருமந்திர பாடல்கள் தெளிவாக விளக்குகின்றன. அவற்றில் சில திருமந்திர பாடல்களை மற்றும் நாம் இங்கு விளக்க இருக்கின்றேன். உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பே ஆலயம், வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே. இதுதான் அந்த திருமந்திர பாடல். இந்த பாடலுக்கு ஒவ்வொரு வரிக்கும் உள்ள அர்த்தங்களை நாம் இப்பொழுது புரிந்து கொள்வோம். உள்ளம் பெருங்கோவில் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்ப்போம். உள்ளம் என்ற சொல்லுக்கு நமது மகான் மகரிஷியின் தனிப்பட்ட கண்டுபிடிப்பான கருமையம், ஜெனடிக் சென்டர் என்ற பொருள் கொள்ள வேண்டும். இதன் உள்ளேதான் நாம் வாழுங்காலத்தில் ஏற்ற வினைகளுக்கு ஏற்ப செயலுக்கு உண்டான விளைவுகளை தருகின்ற தெய்வீக நீதி மன்றம் என்கின்றார் நமது மகரிஷி அவர்கள். கருமயம் எனும் தெய்வமான உள்ளத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் பெருங்கோவில் என்கின்றார் திருமூலர் இப்பாடலில். ஆலயம் என்பது கடவுள் அமைந்த மூலஸ்தானத்தைச் சுற்றி ஆகமங்கள் விதிப்படி மற்ற சிறு தெய்வங்களை பாதுகாப்பிற்காக அமைத்திருக்கும் மொத்த இடமும்தான் ஆலயம் என்பது. சதைகளால் ஆக்கப்பட்ட நம் உடம்பை ஆலயத்துடன் ஒப்பிடுகிறார் திருமூலர் இப்பாடலில். ஊனுடம்பே ஆலயம். இதற்கு இப்பொழுது நாம் பொருள் பார்ப்போம். ஆலயம் என்பது கடவுள் அமைந்த மூலஸ்தானத்தைச் சுற்றி ஆகமங்கள் விதிப்படி மற்ற சிறு தெய்வங்களை பாதுகாப்பிற்காக அமைத்திருக்கும் மொத்த இடம்தான் ஆலயம் எனப்படும். சதைகளால் ஆக்கப்பட்ட நம் உடம்பை ஆலயத்துடன் ஒப்பிடுகிறார் திருமூலர் இந்த பாடலில். 2வது வரியான வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் என்ற சொற்றொடருக்கு நாம் இப்பொழுது பொருள் பார்க்கலாம். வள்ளல் பிரானார்க்கு என்பது அன்பும் கருணையும் கொண்டு அருள் புரிகின்ற சிவபெருமானை குறிக்கின்ற சொல் இச்சொல். அந்த இறைவனை சென்று அடையும் கோபுரம்தான் வாய் என்கிறார் திருமூலர். 3வது வரியான தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்பதற்கு பொருள் பார்க்கலாம். தெள்ளத் தெளிந்தார், இறைநிலைக்கும் மனநிலைக்கும் உள்ள உறவை புரிந்து கொண்டு விழிப்பு நிலையில் வாழ்பவர்கள் தெள்ளத் தெளிந்தவர்கள் என்பார்கள் என்கிறார் சித்தர்கள். மகரிஷி இந்நிலையை வாழும் காலத்தில் அடையும் முக்தி நிலை என்கிறார். சீவனே சிவலிங்கம் என்பது வாழும் காலத்தில் முக்தி நிலை உணர்ந்தார்க்கு அவர்கள் உடம்பில் உறையும் சீவன் எனும் உயிரே சிவலிங்கமாக தென்படும். 4வது வரியான கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்பதற்கு நாம் இப்பொழுது பொருள் பார்க்க இருக்கின்றோம். கள்ள புலனைந்தும் என்பது நம்முடைய 5 புலன்களும் எப்போதும் திருட்டுத்தனமாக நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படுகின்றவை. மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய என்கிறார் மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில். இப்படி நம்மையும் மீறி திருட்டுத்தனமாக செயல்படும் நம் 5 புலன்கள்தான் இறைவனை அடைய முடியாத நிலையில் நம்மை வைத்து
வைத்திருக்கின்றன. காளா மணிவிளக்கே என்பதற்கு பொருள் பார்ப்போம். மூலஸ்தானத்தில் உறைகின்ற இறைவனுக்கு பின்னால் உள்ள கருமை நிறமான இருட்டை போக்குவதற்கு ஏற்றி வைக்கப்படும் விளக்குத்தான் மணி விளக்கு என்பது. இருட்டில்தான் கள்ளத்தனம் நடக்கும். அதுபோல நம் புலன்களும் இந்நேரத்தில்தான் திருட்டுத்தனம் செய்கின்றன. இதை செய்யாமல் இருக்கத்தான் மணிவிளக்கு ஏற்ற வைக்கப்படுகின்றது. கள்ளத்தனத்தை, அதாவது ஐம்புலன்களை கட்டுக்குள் கொண்டு வந்து இறைவனை அடையச் செய்கின்றன என திருமூலர் கூறுகின்றார். இன்னும் இது போன்ற பாடல்கள் சித்தர்களின் தெய்வ தத்துவத்தை பகுதி 3 நாம் பார்ப்போம்.